தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆங்கில புத்தாண்டு தினம் முதல் நாள். இந்த வருடம் ஒரு நல்ல செயலுக்காக தீபம் இயற்கை டிவி முதல் முறையாக ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு கேடு என்ற தாரக மந்திரத்தை உபயோகப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக ஒரு மாரத்தான் ஓட்டம் நடத்துகிறார்கள். சுமார் 5 கிலோமீட்டர் பார்க்கலாம். இதில் பல சிறுவர்கள், பெரியோர்கள், பெண்கள், ஆண்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்களா, ஆதரவு கொடுக்குறாங்களா? ஏன்னா இது ஒரு ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை பேணி காக்க வேண்டும் என்ற உணர்வு மக்களுக்கு இருக்கிறதா என்பதை பார்ப்போமா? வாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுங்கள். ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். இங்கே சுந்தராபுரம் மாரத்தான் நடக்குது. இன்னைக்கு இங்கே ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கக்கூடாது என்பதுக்காக இங்கே மாரத்தான் நடந்துட்டு இருக்கு. அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இன்னைக்கு காசு வாங்கக்கூடாது. காசு வாங்காமல் நம்மளோட அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். யாருக்கு அவரோட விருப்பத்துக்கு காசு வாங்காமல் ஓட்டு போடுவோம். என்னோட பேர் சபிதா குரியமுத்து. பல தேச தலைவர்களின் எண்ணத்தை நினைத்து பார்ப்போம். இதற்காகவா உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டது? மக்கள் சட்ட உரிமைகள் இந்த நிகழ்வு நேரத்தில் துவங்கி மிகப்பெரிய மாற்றத்தை நாட்டை காக்க விழிப்புணர்வு ஓட்டம் ஓடுவோம். என் பேர் கொடிலா, நான் காவலூர்லேருந்து வரேன். மாரத்தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற காசு கொடுக்குறவங்களுக்கு அந்த காசு தடுக்கிறதுக்காக விழிப்புணர்வுக்காக வரும். இந்த தேசத்து காக்க விழிப்புணர்வு ஓட்டம் ஓடுவோம். மஞ்சுளா, நான் ஃபீனிக்ஸ் டீமில் மெம்பராக இருக்கேன். ஃபீனிக்ஸ் டீம் கிளப்பில் நான் மெம்பராக இருக்கேன். எங்கள் ஃபீனிக்ஸ் டீம் இன்றைக்கி மறுமலர்ச்சி இயக்கம் இதில் ஒரு வாலண்டியர்ஸாக இருக்காங்க. நான் இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இருக்கிறதுக்கு. இதில் நான் ஒரு 5 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறேன். இன்றைக்கி நடத்துகிற மாரத்தான் அனைவருக்குமே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது. மாணவர்களும் பெரியவர்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்க்காக இந்த மாரத்தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அனைவரும் இந்த மாரத்தான் மட்டும் இல்லாமல் ஒரு எல்லா நாளும் என்ன பண்ணணும்னா, டெய்லி குழந்தைங்க இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இருக்கும்போது குழந்தைங்க எல்லாருமே மொபைலில் ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதுலேருந்து மீண்டு வர டெய்லி இந்த மாதிரி மாரத்தான் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும், அவங்களோட ஃப்யூச்சரும் நல்லா இருக்கும். நன்றி எல்லாரும். புத்தாண்டு தினத்திலே உறுதி எடுப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர். ஸோ இந்த நியூ இயர்க்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும் போது தான் மக்கள் மறுமலர்ச்சி இயக்கம் ஈஸ்வரன் சார் இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு கேடுன்ற மோட்டோக்காக ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாரு, 5 கிலோமீட்டர் மேரத்தான். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. ஸோ இதுக்காக ஓடுறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. நாட்டுப்பற்று மிக்கவர்களே, இந்த வீடியோவை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பின்னாடி ஸ்டார்ட் பண்ண போறோம், அப்படியே பின்னாடி நம்ம ஓட போறோம். அதுக்கு அடுத்தது 9ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாய்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு அதே மாதிரி பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாம ஒவ்வொரு கேட்டகரியா தான் அனுப்ப போறோம். ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக எத்தனை தன்னார்வலர்கள் தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்து எப்படி திட்டமிட்டு இந்த மிகப்பெரிய ஒரு
மாரத்தான் ஓட்டத்தை நடத்துகிறார்கள் என்று பாருங்கள். அவர்களுக்கு துணை புரியுங்கள். நமது தேசத்தை காக்க நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும், அல்லது குரல் கொடுப்பவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். கோஸ்மா சுரேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனே மேடைக்கு வருவோம். கோஸ்மா சுரேஷ் அவர்கள், கோஸ்மா தலைவர் சுரேஷ் அவர்கள் மேடைக்கு வருவோம். இந்த தேசத்தின் மீது அக்கறையுள்ள பல பொதுநல அமைப்புகள் ஒன்று கூடி இந்த மாரத்தான் ஓட்டத்தை துவங்குகிறது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு கோயம்புத்தூர் மாரத்தான் நடத்தினாங்க. யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சவங்கள கை தூக்குங்க. சரி, ஒரு 5 பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு எவ்வளவு தெரியுமா ஃபீஸ்? சத்தமா சொல்லு. 1000 ரூபாய் ஃபீஸ். ஏழை குழந்தைங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க 1000 ரூபாய் கொடுத்து ஓட முடியுமா? முடியுமா? இதனாலதான் நம்ம ஊர் குழந்தைங்க, காசு இல்லாத குழந்தைங்க, அப்பா அம்மா 10 ரூபா கூட கொடுக்க வாய்ப்பில்லாத குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு மாரத்தான் போட்டியில கலந்துக்கிட்டு அவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கணுங்கிறது தான் எங்க நோக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. எத்தனையோ செலவு பண்ண கூட இந்த மாணவர் செல்வங்களை காலையில ஒரு 4000 பேர்த்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சிருக்குன்னா இந்த வெற்றிக்கு இந்த தலைப்பாகி இருக்கிற நான் சொந்தம் இல்ல, இதோ இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பங்கெடுச்சிருக்காங்க. வீராஜி மன்னன் இரண்டாவது. 6 5 4 3 2 1 shot. Well done, well done. So the morning is 9th, 10th, 11th, 12th boys. மெதுவாக volunteer studio. ஜனநாயகத்திற்கு குரல் கொடுக்க எத்தனை இளைஞர்கள் பாருங்கள். அதிகாலை பொழுதிலே எழுந்து பல ஊர்களிலே இங்கே வருகை தந்து ஓடத் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்த தன்னார்வலர்கள் தயாராக இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கூட்டம், இளைஞர்களின் ஓட்டம், மாரத்தான் ஓட்டம். ஓட்டுக்கு பணம், நாட்டுக்கு கேடு. பாருங்கள், ஆம்புலன்ஸ் வண்டி முன்னாடி அவர்களுடைய பாதுகாப்புக்காக செல்கிறது. தன்னார்வர்கள் முன்னிலையில் அந்த ஓட்டம் தொடங்க இருக்கிறது. இது ஒவ்வொரு பேட்சாக இங்கே தன்னார்வர்கள் ஸ்டார்டிங் பாயிண்டிலிருந்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை உள்ளங்கள் இதற்காக திட்டமிட்டு செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் இல்லை, ஆனால் பரிசு உண்டு. 7 6 5 4 3 2 1 shot. என்ன திட்டமிட்டாலும் மனிதர்கள் தவறால் விபத்து நடந்தே தீருகிறது. தன்னார்வலர்களின் சிறிய தவறால் கீழே விழுந்து விடுகிறார்கள். ஆனால் ஓட்டம் தொடர்கிறது பாருங்கள். மாரத்தான் ஓட்டம் ஓடுபவர்களுக்கு பாதுகாப்பாக ஓடுவதற்கு பல வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக பெண்கள் ஓட்டம். வெளியூர்களிலிருந்து இந்த காலை பொழுதிலே வருகை தந்து தன்னுடைய உணர்வுகளை நிலைநிறுத்துவதற்காக, தன்னுடைய நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துவதற்காக ஓடத் தயாராக இருக்கும் வீராங்கனைகள் இந்த நாட்டை வருங்காலத்தில் சீர்திருத்தும் சிந்தனை சிற்பிகள். எங்களாலும் முடியும் ஜனநாயக ஓட்டத்தை ஓடத் தயாராக இருக்கிறார்கள்.
காலை பார்த்து விடுங்க, கீழே விழுந்துடாதீங்க. ஒரு 100 மீட்டருக்கு அப்படியே விடுங்க. குட் குட் குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். கீப் இட் அப் கீப் இட் அப். மாணவர்களும் வருங்கால தலைவர்களும் இந்த ஓட்டத்திலே கலந்து கொள்ள மகிழ்ச்சியாக இங்கே வருகை தந்து ஓடத் தயாராக இருக்கிறார்கள். அதற்கு தன்னார்வ தொண்டர்களும் இங்கே ஆதரவளித்துக் கொண்டு நிற்கிறார்கள். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் நடத்தும் ஒரு தலைவனின் ஒற்றை சிந்தனைக்கு ஒட்டுமொத்த தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஓட்டுக்கு பணம் வேற கைதுங்க. ஓட்டுக்கு பணம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருப்பினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் பயங்காதே, மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டில் ஒன்று பார்த்து விடு. இந்த சிந்தனைக்கு நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க. வாட்டர் பாயிண்ட்ல வாட்டர் குடிங்க. வாட்டர் பாயிண்ட்ல வாட்டர். பிஸ்கட் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை விநியோகித்தோம். இந்த மாரத்தான் ஓட்டம் என்பது தண்ணி கொடுத்ததில் ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்தாங்க. ரொம்ப நிறைவாக இருந்தது விழா. நன்றி. அந்த மாரத்தான் ஓட்டங்கிறது எல்லா இடத்துலையும் பொதுவாக நடந்துகிட்ருக்கோம். இங்கே நடந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லா குழந்தைகளுமே அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக அதிகப்படியான இதுகள் எடுத்து கொஞ்சம் எல்லோரும் கூட சேர்ந்து வேலை பார்த்து ஓரளவுக்கு நல்ல மக்களோட திருப்திக்காகவும் ஈஸ்வரனாவோட இதுக்காகவும் பணியை செஞ்சு நாங்கள் எல்லா செல்வராஜன்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-30 அமைப்புகள் சேர்ந்து பண்ணி நிறைவான இதுகளும் திருப்தியாக இருக்குது. நிறைவான இதுகளும் இருக்குது. எம் மனோகரன், செக்யூரிட்டி ஆஃபீஸர். இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து இளைஞர்கள் மத்தியிலே நம்முடைய நாட்டிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். வருங்கால தூண்களாகிய மாணவர்கள் மத்தியிலே நல்ல விதையை ஊன்றியிருக்கின்றார்கள். இந்த தேசம் வளர வேண்டும். சிறைச்சாலைகள் தேவையில்லை, இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தால் எடுப்பவர் யாரும் இல்லை. சின்ன வயசுல உடற்பயிற்சி செஞ்சு நீ 80 வயசு வாழ்ந்தாலும் 90 வயசு வாழ்ந்தாலும் 100 வயசு வாழ்ந்தாலும் உடம்புல ஒரு வியாதி இல்லாம வாழ்ந்தேன்னு சொன்னா நீ படிச்சு சம்பாதிக்கிறத விட இதுதான் முக்கியம். இது ஒரு தொடக்கமா எடுத்துக்கங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கேன். இன்னும் நிறைய மேரத்தான் போவேன். அப்புறம் நான் பொள்ளாச்சிலேருந்து வரேன். ஃபாரஸ்ட் ஹில் அகாடமி ஸ்கூல்லேருந்து வரேன். எனக்கு இங்கே மாரத்தான் கலந்துக்கிட்டேன். செகண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்கள். 2ஆம் பாகம் தொடரும். நன்றி, வணக்கம்.